சின்ன வயசுலேயே அவங்க ஆத்தா செத்து போனதும் ஒருத்தர் உசுறு அன்பு கிடைச்சிடாதான் ஏங்கிட்டு இருந்தவன். என் பேரை தவிர வேற என்ன தெரியும் உனக்கு? உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். எவ்வாயே கதிரே, எதுக்கு யோசிக்கிற? பண்ணிடல விடு. ஐயோ அண்ணன், அது இறப்பா தம்பி சொல்ற மாதிரி காசு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆடிட்டர்கிட்ட பேசி முடிவு முடிகிறோம்ப்பா. எல்லாம் கரெக்டா இருங்க. தம்பி பண்ணிக்கலாம் தம்பி, நம்ம அந்த இடத்த முடிச்சிடலாம். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் ஒன்று சொல்லலாமா? தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்ககிட்ட அவசரத்துக்கு கேஷ் இல்லைன்னா நான் கூட ரெடி பண்ணி தரேன் சார். தம்பி தம்பி அதெல்லாம் தேவையில்லை. பேங்க்ல இருக்கு. தொகையை கையில் பெருசாக வச்சுக்கிறதில்ல நம்ம. அப்போ ஓகே சார், சூப்பர். சீக்கிரம் நல்ல நாளாக பாருங்கள், நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். அண்ணே, அப்போ கையோட எனக்கும் சேர்த்து முடிச்சு விட்ருங்கண்ணே. என்னென்னப்பா முடிக்கணும்? இல்லை, எனக்கு ஒரு வாடகை இடம் பார்த்துருக்கீல்ல, நாளை பின்ன அந்த இடத்துலையும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதான் இந்த கதிருக்கு பார்த்த மாதிரி எனக்கும் ஒரு நல்ல இடமா பார்த்து வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சார், உங்கள் விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை சார். மதுரையை விட்டு வெளில தானே இருக்கு உங்கள் இடம். நம்மளை பொறுத்த வரைக்கும் மினி பஸ்ஸு, லாரி இது எல்லாமே நிறுத்தி வைக்க அங்கே சரியாக இருக்கும். சார், அவுட்டரில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் சார். ஊருக்குள்ளேயே பார்த்தா தான் நல்லது. என்ன உனக்கு இதுவா நேரம்? போ, உனக்கு தான் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. அண்ணன் இந்த விஷயத்தை முடிச்சு ஒரு 15 நாளைக்கு அப்புறம் தானே உனக்கு கடையை போடலான்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாள் பொறுண்ணே. டேய், எல்லாம் டைம் இருக்குடா. ஆனால் இந்த மாதிரி ஆரம்பிக்கிற நேரத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு தானே டென்ஷனு. அதுக்கு இப்போவே நாம் சேர்த்து பார்த்துட்டோம்னா சேர்ந்தே ரெஜிஸ்டர் பண்ணிடலாம்ல. எல்லாத்துக்குமே வசதியாக இருக்கும்ல. ஞானம், நீங்கள் அவசரப்பட வேணாம். உங்களுக்கு டைம் இருக்கு, நம்ம பார்த்துக்கலாம். இந்தாருங்க சார், பார்த்துக்கலாம்னா எதுவும் சரி வராது சார். நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்கு சொந்த இடம் தான் சரியாக வரும். இல்லை, நான் ஏற்கனவே கேட்கலான்னு தான் இருந்தேன். இந்த கதிர் விஷயம் இப்படியே போயிட்டே இருக்கிறதுனால சரி இப்போ கேட்க வேண்டாம், அப்புறமா கேட்டுக்கலான்னு இருந்தேன். அதான் இப்போ எல்லாமே சேர்ந்து வந்துருச்சுல்ல. சொந்த இடத்த நம்ம கையோட வாங்கிடலாமே. என்ன சொல்றிய? யோ, அதான் இவங்க இம்பிட்டு தூரம் சொல்றாங்கல்ல, சும்மா கேட்காம சொந்த இடம் பெணாத்திக்கிட்டு இருக்க. நீங்க சும்மா வருதுங்கறேன். இப்போ எதுக்கு உனக்கு சொந்த இடம்? ஏன்பா அவருக்கு சொந்த இடம் இருக்கக்கூடாதா? உனக்காக சொந்த இடத்த வாங்கிடலான்னு சொன்னப்போ அவர் ஓகேங்கிறாரு. அதை இவரு கேட்கல, நீ ஏன் குறுக்க பாயிர? ஏன் எந்த விதத்தில் அவர் கேட்கறதுக்கு உரிமை இல்லைன்னு நினைக்கிற? இல்லை, முடியாதுன்னு சொல்லிடுங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்னவோ ஏதோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம். கேட்கவே கூடாதுன்னா எப்படி? அது கேட்டால் இருக்கு இல்லைன்னு பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே. நல்லதுமா. அக்கா தங்கச்சிங்கெல்லாம் ஒத்துமையாக இருக்கீங்கன்னு பார்த்தா கடைசியில் ஓட்ட உடசலாவில் இருக்கீங்க. நீங்கள் நாங்கள் ஒத்துமையாக தான் இருக்கோம், இனி மேற்பட்டும் ஒத்துமையாக தான் இருப்போம். ஏன் நந்தினி, என்னப்பா என் புருஷனுக்கு சொந்தமாக ஒரு இடம் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறதுல உனக்கு எதுவும் பிரச்சனையா? ஐயோ, என்னக்கா இப்படி கேட்குறிய? மாமா சொந்த இடம் வாங்கினா எனக்கு சந்தோஷம் தானே. அவ புருஷன் நல்லா இருக்கணும்னு நினைக்கியா, நான் என் புருஷன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். 2 பேரும் நல்லா புரிஞ்சுக்கிருக்கோம். நாங்கள் 2 பேரும் இப்படி இருக்கணும்னு தானே நீங்கள் ஆசைப்பட்டீங்க. அப்புறம் அப்படி இருக்கையில் உங்களுக்கு இதுக்கு குறையுது? இந்தாருங்க ராவணன், புதுசாலாம் ஒன்றும் இடம் தேட தேவையில்லை. வேற
எனக்கு புரியல இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க? இல்லை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு இடம் இருந்ததுல்ல, அதான் ஏற்கனவே பார்த்து வச்சுருக்கோமே. என்னது மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற இடமா? என்ன அங்கே இப்போ என்ன ரேட்டு போயிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? 60 80ன்னு போயிட்டு இருக்கு. அதை போய் கேட்டுக்கிட்டு இருக்க? டேய் இப்போ அதை பற்றி என்ன? நீ இன்னமும் உன் இடத்த கொடுக்குற மாதிரில பேசிகிட்டு இருக்க.